திரு ஸ்டாலின் எப்பொழுது கேட்டாலும் பணம் இல்ல பணம் இல்லைன்னு சொல்றார். அப்ப கார் பந்தயம் நடத்துறதுக்கு எங்கிருந்து பணம் வந்தது? கார் பந்தயம் தேவையா நாட்டுக்கு? இங்க ஏழைகள் என் முன்று கேட்க எத்தனை ஏழைகள், அவளுக்கு காலுக்கு போட காலனி கூட இல்லை. இப்படிப்பட்ட நிலையில இருக்கின்ற பொழுது திரு ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கே சென்னை மாநகர மத்திய பகுதியில் கார் பந்தயம் நடத்துறார். இப்படிப்பட்டவர்கள் ஆட்சியில் இருக்க வேணுமா? அப்புறம் திரு கருணாநிதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், முன்னாள் முதலமைச்சர், அவருக்கு நினைவு மண்டபம் எழுப்புவது பரவாயில்ல, அவர்கள் கட்சி சார்ந்த தலைவருக்கு எழுப்புவது எந்தவித தவறும் இல்லை. ஆனா எழுதாத பேனாவை கடல்ல கொண்டு போய் 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் 2 கிலோமீட்டர் தொலைவில் எழுதாத பேனா போய் 82 கோடி செலவு பண்ணி வைக்கலாமா? யாருடைய பணம்? யாருடைய பணம்? உங்களுடைய பணம். உங்களுடைய வரி மூலமாக பெறப்பட்ட பணத்தை இவர்களுடைய சுய லாபத்திற்காக, இவருடைய குடும்ப விளம்பரத்திற்காக எழுதாத பேனாவை 2 கிலோமீட்டர் கடல்ல கொண்டு போய் பேனா வைக்கிறாங்க. இதுக்கு எங்கிருந்து பணம் வந்தது? எங்கே இருக்கின்றது பணம்? மக்களுக்கு பிரச்சனை, மக்களுக்கு தேவையான திட்டங்களுக்கு பணம் இல்லை. ஆனா இவருடைய தந்தைக்கு பேனா வைப்பதற்கு எங்கே இருந்து பணம் வந்தது? மக்கள் கேட்கிறாங்க. நியாயமானதானே? ஏன் உங்ககிட்ட தானே ஆயிரக்கணக்கான கோடி ட்ரஸ்டில் இருக்குது, அதை எடுத்து பேனா வைங்க, நடுக்கடலையே மண்டபம் கட்டுங்க. யார் வேண்டாங்கிறா? ஏன் அரசாங்க பணத்தை எடுத்து வீண் செலவு செய்யறீங்க? எழுதுற பேனாவை அரசு பள்ளியில கொடுக்கிற பள்ளிகளுக்கு மாணவர்கள் கொடுங்க, மாணவர்கள் போட்டுருவாங்க. எழுதுற பேனாவை நான் திரு கருணாநிதி பிறந்தநாள் வரும்போது கூட கொடுங்க, எல்லாரும் பாராட்டுவாங்க. எழுதாத பேனாவை எங்க வச்சா என்ன? உடைய நினைவு மண்டபத்துக்கு முன்னாடியே வைங்கள. ஒரு 2 கோடி ரூபாயில பேனா வைக்கணும்னு ஆசைப்பட்டா நீ அறிவாலயத்தில் வைங்க. இல்லையா இன்னைக்கு மெரினா பீச்சுக்கு இடையில அங்க கடற்கரையில் நல்லடக்கம் பண்ணிருக்கிறாங்க திரு கருணாநிதி அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டிருக்கீங்க. அதுக்கு முன்னாண்ட அந்த 2 கோடியில பேனா வைங்கள. எதுக்கு 82 கோடி மக்களுடைய வரிப்பணத்தை வீணாக்குறீங்க? இது தேவையா? அது மட்டும் இல்ல, இன்றைக்கு உதயநிதி அவர்களை அப்படியே படிப்படியா கொண்டாட முயற்சிக்கிறார். முதல்ல ஊர் புறா பிரச்சாரத்துக்கு அனுப்புனாங்க, அப்புறம் எம்எல்ஏ ஆக்குனாங்க, அப்புறம் 2 வருஷம் கழிச்சு அமைச்சர் ஆக்குனாங்க, இப்ப துணை முதலமைச்சர் ஆக்கிறாங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து ஒரே சாதனை திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த திரு ஸ்டாலின் மகன் திரு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்குனதுதான் சாதனை. வேற எந்த சாதனையும் இந்த ஆட்சியில் பார்க்க முடியாது. வேற என்ன பெரிய திட்டத்தை கொண்டாந்து நாட்டு மக்கள் அதனால் நன்மை பெற்றுக்கிறாங்க? எதுவுமே இல்லை. இந்த ஆட்சியில் என்ன நடக்குன்னே தெரியல.